என்னடாச்சு? அடச்சாய். அச்சோ, என்னை இப்படி படுத்துறாங்களே. உனக்கு என்னதான் பிரச்சனை இப்ப? அப்படின்னா இனிமே நீ வேலைக்கு ஆக மாட்டியா? அனுப்பி வைக்கல. அதுவா, என்னோட செயின்ஸா வந்து உடஞ்சி போச்சுங்க. பார்த்தாலும் ஏதாவது காரணத்தை சொல்லு. பேசாம ஒண்ணு பண்றியா? வர வெற்ற வேலையை விட்டுட்டு காரணம் சொல்ற வேலை ஏதாவது போய் பாரு. என்ன புரிஞ்சுதா? இவன் ஒருத்தன்டா, கொஞ்சம் கூட மனுஷனும் நிம்மதியாவே இருக்க விட மாட்டான். கருமம், நானுடா. பரவாயில்ல, இது இருக்குது இல்ல. ஓஹோ, 145, 146. இதை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? என்ன பண்றதுன்னே தெரியலையே ஐயா. பேசாம என்னடா இது, கீரல் கூட விட மாட்டேங்குது. என்ன இருப்பு மாதிரி இருக்கு. கடவுளே, எனக்கு அது வேணும். ஆரம்பிக்க போகுது. இந்த லாகர் கான்டெஸ்ட்ல உங்களால ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா வாங்க போட்டியில கலந்துக்கோங்க. இதுல வின் பண்றவங்களுக்கு கோல்டன் கலர்ல இருக்கிற செயின்ஸா பரிசாக வழங்கப்படும். ஸ்ட்ராங்கான மெட்டலால அதனால விருப்பம் வெற்றி பெறுங்க. ஹலோ, விக்குகிற பேரு எழுதி வச்சுக்கோங்கப்பா. இதுல நான் தாயா ஜெயிப்பு. ஏன்னா இதுக்காக தானே நான் பிறந்திருக்கேன். ஹியா, நான் தான் வெற்றியாளரு. பார்சல் டெலிவரி. ஓ, ஹேய், கான்டெஸ்ட்ல இருந்து தான் வந்திருக்கணும். ஓ சரி, என்ன போட்டிருக்காங்க? உங்க லாகிங் ஸ்கில்ஸ் காட்டுற மாதிரி சின்ன வீடியோவை படம் முடிச்சு அனுப்புங்களாம். இதெல்லாம் சப்ப பேட்டராச்சு. ஓகே, இப்போ அட்டகாசமா போச கொடுத்துட வேண்டியதுதான். வீணா போன ஜெயின்ஸா ஒடிய வச்சுக்கிட்டு எதுவும் பண்ண முடியாது. சரி விடு, வேற ஏதாச்சும் ஒரு பிளான போடுவோம். அதேதான். பார்த்து பொறுமையா. இதுக்கு மேல நம்ம ஜெயின்ஸாவை வச்சா மட்டும் போதும். இது நம்ம கூட விழுந்து விடும். சில சமயம் எடிய பார்த்தா எனக்கே கண்ணு வைக்கணும்னு தோணுதே. நான் எம்புட்டு பெரிய மேதாவி. மரியாதைக்குரிய ஜட்ஜஸ், இந்த லாகர் வீக்கோட திறமையை பார்க்க நீங்க தயாரா இருங்க. எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. எனக்கு ரொம்ப தலை வலிக்குது. எப்படி? அண்ணா, நம்மள அவன் போத்தானான்னு தெரியலையே. அங்க போறடா. அண்ணா, உன்னை நான் இதுல போக்குறேன்டா. இல்ல தம்பி, நானும் பாக்குறேன். இத பாத்தியா? தெரியுது தம்பி, என்கிட்ட இப்போ ஒரு சூப்பர் ஐடியா இருக்குடா. தம்பி, ஒரு நல்ல போஸ் கொடுறா. லாகர் வீக். அண்ணா, அவன் திரும்பவும் காட்ட அழிக்க போக்குறான்டா. என்னுடைய கேமரா நீ மட்டும் எங்க கையில மாட்ட சுக்குநூறு ஆக்கிடுவா உன்னை. திரும்ப வந்தனா அவ்வளவுதான். ஐயோ, எல்லாத்தையும் கெடுத்து வச்சிருக்காங்களே. இந்த கரடி பசங்க எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க? மீதி வீடியோவை நாம தான் ஷூட் பண்ணணும். நைட்டு பண்ணுவோம். இந்த விக்கியோட திறமையை பார்க்க தயாரா இருங்க. ஸ்டார்ட் ஆயிடு, கால வராத. அப்படி போடு. சரி, என்னவோ ஒண்ணு பண்ணி முடிப்போம். இதுதான் இருக்கிறதுலயே பெஸ்டான வீடியோவா இருக்கணும். என்னாச்சு தம்பி? திரும்ப அந்த விக்க ஆரம்பிச்சாடா. ஓடோ. இது எப்படி இருக்கு?
இந்த மாஸ்டர் பீஸை பார்த்தாங்கன்னா ஜட்ஜஸ் எல்லாருமே அப்படியே கதி கலங்கி போயிடுவாங்க. என் கண்ணே பற்று போடுங்க. ஏய் டப்ளு, நீ கொஞ்ச நேரம் இங்கே இரு. நான் அவன் மிகப்பெரிய கதையை திறமசாலி. எம்புட்டு அழகு. அடே என்கிட்ட வராதரா. என்ன தைரியம் உனக்கு? வேறடா கிட்ட வராதரா. அச்சோ, என்னோட மாஸ்டர் பீஸ். இது எல்லாமே உண்டானதாண்டா. ஏய் டப்ளு, அடே ஓடாதரா, நில்லுடா. அத ஒழுங்கா வச்சிடுறாடா. அச்சோ, உடஞ்சு போச்சு. அடடா, ஒர்க் ஆகுது. ஹேய். என்னடா நீ கேமரா வளக்கிக்கிட்டு இருக்க? எல்லாத்தையும் எடுத்துட்டானே. ராத்திரிக்கு நாம இங்கேயே படுத்து தூங்கிட்டோமோ? மறந்தே போயிட்டு வீடியோ கிளிப் இன்னைக்கு தான் அனுப்ப கடைசி நாள். அச்சோ, பேட்டரி வேற கம்மியா கிடக்கு. ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும்டா. சீக்கிரம்டா விக்கு, சீக்கிரம் பண்ணுடா. கொஞ்சம் இரு, பிளான் பி. இது ஒர்க் அவுட் ஆகாது. கொஞ்சம் யோசிப்போம். நாம இதுக்கு மேல பிளான் சி ஏதாவது போட் ஆகணும் போலயே. அப்படி போடு. நேத்து நைட்டு கஷ்டமா போயிடுச்சுல தம்பி. அந்த பொடி வாண்ட நம்மளால ஒண்ணும் பண்ண முடியல. ஆமாண்டோ, அவன் கையில வெப்பன் இருந்ததுனாலதான் நம்ம விட்டுட்டு வந்தோம். ஆனா நம்ம கிட்ட இப்ப இருக்குல்ல, இன்னைக்கு இதை வச்சு அவன் முகத்துல நலுக வைக்க போறோம் பாரு. சரி தம்பி, ஆனா அதுக்கு முன்ன அவனை கண்டுபிடிக்கணுமே. அண்ணா அங்க பாருடா, எவ்வளவு ஆப்பிள் இருக்கு பாரு. எனக்கு ரொம்ப பசிக்குது. வெறும் வயிற்றுல சண்டை போடுறது நல்லது இல்ல. ஆமாடா, அதுவும் சரிதான். தம்பி, உனக்கு ஒண்ணும் இல்லையே. இதுக்கெல்லாம் ஆப்பிள் தான் காரணமா? அடா ஆமா. அடடா, வந்து சிக்கடிகளடா, குண்டு கரடிகளா. இந்த திமிரு பிடிச்ச கரடிகளோட கதை விக்கு கையால முடிஞ்சுது. ஆப்பிள்ல மருந்து கலந்தது நல்லதா போச்சு. ஹலோ, நான் தான் லாகர் விக்கு. ஒரு உண்மையான லாகர் எப்படி மரத்தை வெட்டுவான்னு நான் காட்டுறேன். அப்படி போடு. டயர்டா இருக்கு. ஆனா கஷ்டப்பட்டு படம் பிடிச்சது ஒர்த்தானது தான்பா. அந்த கான்டெஸ்ட்ல நான் கண்டிப்பா ஜெயிக்க தாண்டா போறேன். டேய் தம்பி, எழுந்துடா. நாம ஏமாந்து போயிட்டோம்டா. கொஞ்சம் அங்க பாரு. நாம சாப்பிட்ட ஆப்பிள்ல அந்த விக்கு பையன் தூக்க மருந்து கலந்துருக்கணும். அதான் நம்ம மயங்கிறத நேரத்துல அவன் காட்டையே கூறு போட்டு போயிட்டான். லோகர் வீக், இப்ப பாருடா ஒண்ணு. எவ்வளவு தைரியம் உனக்கு? இத நீ வாங்கிக்கணும். கொஞ்சம் அங்க பாரு. சாம்பியன் லாகர் கான்டெஸ்டா? அப்படின்னா இதனாலதான் அவன் மரம் வெட்டுற மாதிரி வீடியோ எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தானா? இந்த போட்டியில மட்டும் இவன் கலந்துக்கிட்டானா இவனுக்கு பெரிய செயின்ஸா கிடைக்கும்டா. அதுக்கு நாம விட்டாதானடா அண்ணா. இவனை அப்படியே நசிக்கிறேன். செல்லம் குட்டி செயின்ஸா, ஐ லவ் யூடா செல்லம். இவன் எடுத்த வீடியோவை நமக்கு எடுத்து விட்டுடலாம்டா. சரியா? நான் சொல்றது கொஞ்சம் கேள்றா. என்னடா நடக்குது இங்க? நான் அந்த வீடியோ டேப் அனுப்பி 2 நாள் ஆகுது. ஆனா ஒருத்த கூட இன்னும் ரிப்ளை பண்ணவே இல்ல. வந்துடுச்சு. விக்கு பேசுறங்க. தெரியுமுங்க, என்னோட வீடியோ தானே பெஸ்ட் ஆனது. சொல்லுங்க. சரி என்னோட பிரைஸ் எங்க இருக்கு? என்ன விளையாடுறியா? இதுவரைக்கும் நாங்க பார்த்ததுல ரொம்ப மோசமான வீடியோ உங்கள்தான். மரத்தை வெட்டுற மாதிரி வீடியோ அனுப்ப சொன்னா கரடிகள் டான்ஸ் ஆடுறது அனுப்பி வைக்கிற. என்னது? கரடிக என்ன பண்ணுச்சுன்னு சொன்னீங்க? அடோ, இவங்கள விட மாட்டேன்டா.
அச்சச்சோ என் காலு ஏன்டா என்ன உன்னை அடிச்ச? இழுப்பதாண்டா அப்படி இல்லைன்னா என் காலை நேரம் சாப்பிட்டுருப்பேன் என்ன உன் காலம்? ஓ, அதனாலதான் டேஸ்ட் இவ்வளவு கேவலமா இருந்ததா? ஓ, நான் புகழ் கனவு காண்றேனா? என்ன சொன்ன நம்ம சீலிங்ல யாரோ கக்கா வச்சுட்டு போயிருக்காங்கடா. இந்த மாதிரி யாருடா பண்ணுவாங்க? ஆ, ஆ, என்ன வினோதமா இருக்கு என்ன நடக்குது இங்க அங்க பாரு ஆ, என்னதுடா அண்ணா இதெல்லாம் இவ்வளவு மோசமா இருக்கேடா. ஆ, இதெல்லாம் இங்க எடுத்துடுறோம். அடே அண்ணா இது எல்லா இடத்துலயும் இருக்குடா. எங்க பார்த்தாலுமே கக்காவா இருக்குது. இப்ப என்னடா பண்றது? என்னடா தம்பி, காலையில கீழே எழுந்து இறங்குடா. உடனே இவ்வளவு கக்காவா பார்க்க வேண்டியதா இருக்கு. சொன்னா கேளுடா. மேல இருந்து போடுடா. என்ன இவங்க சொத்தம் ரொம்ப அதிகமா இருக்க? டப்ளு, ஒரு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்றாங்க? என்ன தைரியம் இவங்களுக்கு? இருக்குடா. அடே, அடே, சொல்றதை கேளுடா. டேய். பாருடா. டேய். எல்லாத்தையும் இங்க தூக்கி சொல்றதை போடுடா கேளுடா. அண்ணா. இறங்குடா, டேய். என்னெல்லாம் முடியலடா கீழே இறங்குடா. சொன்னா கேளுடா. கீழே இறங்குடா தம்பி. டேய், என்ன டப்ளு. தேவையில்லாம கோவப்படுத்திட்டு கீழே இறங்குடா இருக்கீங்களா? தம்பி. டீக்கி என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ரெண்டு பேரும் மல்லு கட்டிக்கிட்டு இருக்கீங்களா? இல்ல இல்ல டப்ளு நிறைய கேக் சாப்பிட்டா அதான் வயிறு கெட்டு போச்சு நான் ஒரு பீஸ் கூட சாப்பிடலடா. டேய், கொஞ்சம் பொய்யா அமைதியா சொல்ற? அப்ப நீ சொல்றது பொய்ன்னு சொல்லு. நான் அறிவு கட்டவனே அடடே, ஒழுக்க மரியாதை இந்த சட்டையை நிறுத்துங்க. என்னது இது? இது எல்லாம் ரொம்ப சுவையான மஷ்ரூம்ஸ். மஷ்ரூம்ஸா என்ன சுவையா இருக்குமோ? எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஸ்மெல் கூட நல்லா இருக்கும்பா. சிக்கி நீ கருமோ அதையெல்லாம் தொட்டு பாக்குற? என்ன இப்படி சொல்ற? ஆமா தம்பிகளா, இதெல்லாம் உங்களுக்கு என்னன்னு தெரியாதா? என் வாழ்க்கையில சாப்பிட்டதுல இதுதான் ரொம்ப சுவையான ஒண்ணு. சில வருஷங்களுக்கு முன்னாடி இது சாப்பிட்டப்போ எப்படி இருந்தது தெரியுமா? என்னால அதை மறக்கவே முடியாது. என்னங்கடா இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லுங்க. உங்க அரசனே கொடுக்குறேன், தயவு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. என்ன தம்பி எப்படா இருக்கு அச்சோ எவ்வளவு சுவையா இருக்கு. ஹனிக்கே கூட சுவையா இருக்கு. நிஜமாவா? அப்ப எனக்கு ஒண்ணு கொடு. நல்லாதான் இருக்கு. நான் தான் சொன்னேன்ல. அது மட்டும் இல்லாம இது சுடுதண்ணில போட்டா இன்னும் சுவை அதிகமா இருக்கும். ஆமா நான் சொல்றது உண்மை. ஸ்விட்ச் பாக்குறீங்களா? அப்படின்னா மஷ்ரூம்ஸ் எல்லாத்தையும் எடுத்துடலாமா? நான் இங்கேயே இருக்கேன், நீங்க போய் அதெல்லாம் எடுத்துட்டு வாங்க. போங்க. லா 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 லா. டேய் அண்ணா அங்க பாருடா. ஹேய் என்ன தம்பி எழுந்துடுறா. அந்த விக்கு திரும்பவும் ஆரம்பிச்சிட்டான். வாடா அவனை போய் தடுக்கலாம். இருடா நானும் வரேன். இன்னைக்கு நாள் கொஞ்சம் பரவாயில்லப்பா. எல்லா மரத்தையும் கூறு போட்டேன்னா நான் பெரிய பணக்காரன் ஆயிடுவேன். இப்ப வர பாடுறான். ஐயோ காட்டை காப்பாத்துறது கரடி சகோதரர்களுடைய கடமை. ஐயோ திமுரு பிடிச்ச கரடுகளா, ஒழுங்கா இங்க இருந்து போயிடுங்கடா. இல்லடா உங்களை சுட்டு போச்சுக்கிட்டுங்கடா. அடே ஓடாதீங்கடா, கால் வலிக்குதுடா, சொன்னா கேளுடா. அடே கொண்டா, நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன்ல, திரும்ப என்கிட்ட வம்பு வச்சுக்கிட்ட தொலைச்சு விடுவேன். இன்னைக்கு உன் கதை அவ்வளவுதான். நான் உன்னை அப்புறமா பாத்துக்கலாம்னு பார்த்தேன். ஆனா இன்னைக்கே உன் கதையை நான் முடிச்சிடறேன்டா. என்னடா இது? ஐயோ எனக்கு மட்டும் ஏன்டா இப்படிலாம் ஆகுது? லோகர்பேக் லோகர்பேக் என் தம்பி ஏதாவது பண்ண உன்னை உண்டுகிலன்னு பண்ணிடுவேன்.
அச்சோ அம்மா. நம்ம ரிவெஞ்ச் முடிஞ்சதுடா. ஓ கொஞ்சம் இறா தம்பி. என்னடா? நம்ம மஷ்ரூம் கொண்டு வருவோம்னு சீக்கி வீட்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான்டா. ஆமா இல்லடா, மஷ்ரூம் ஹாட் பாட்னா சூப்பரா இருக்கும். போட போலாம். அடிச்சு அந்த கக்க மேல கால் வச்சிட்டா. இல்லடா, இதுவும் அந்த மஷ்ரூம் தான். தம்பி அங்க கொஞ்சம் பாருடா. அப்போ வாடகை இருக்க எல்லா மஷ்ரூமும் பறிச்சுட்டு போயிடலாம். சீக்கி இல்ல சீக்கி. ஹேய் சீக்கி, நீ இப்போ இவ்வளவு அவசரமா எங்க போய்கிட்டு இருக்க? எங்களுக்கு மஷ்ரூம் ஹாட் பாட் செஞ்சு தரேன்னு சொன்னியே. பசிக்குதுடா, அதுக்காக நிறைய மஷ்ரூம் கலெக்ட் பண்ணிருக்கோம். நீங்க சொல்ற மாதிரி சமைக்கணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அதனால சமைக்கிற வரைக்கும் பொறுமையா காத்து இருக்கிறது ரொம்ப அவசியம். அப்படியா? அப்போ நாங்களும் வரோம். சரி வாங்க. அடடா. அட என்னடா இது, மரம் வெட்ட மாட்டேங்குது. சரி பரவாயில்ல விடு, இது துண்டாகிற வரைக்கும் வெட்டிக்கிட்டே இரு 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 இரு. கேரட் போட்டு சோயா சாஸ். எல்லாம் கரெக்டா இருக்கு, வாங்க சமையல் ஆரம்பிக்கலாம். திரும்ப இவனா பாரா. சொன்னால கேட்க மாட்டான்ல. இப்ப போடுற அவன் கதையை முடிச்சிடுறேன். இரு தம்பி. என்ன லோகர் வீக், இங்க இருந்து போடா. இந்த வாட்டிய பொறுமையை நீ ரொம்ப சோதிச்சுட்டடா. ஐயோ திமிரு பிடிச்சவங்களா, இதோ வரண்டா, உங்களை விட மாட்டான்டா. அமைதியா இரு தம்பி. நீ ஓடி வா. உன்னைய பிடிக்காமடா விட மாட்டான்டா. என்ன காப்பாத்துட்டா, இவன் என்கிட்ட நெருங்கி வந்துட்டான். தம்பி அச்சோ என் கண்ணு, நான் வேலை செய்யறதுக்கு முக்கியமானதே என்னோட கண்ணு தான். சூப்பரு. சரி வா தம்பி, போய் ஆகுற வேலையை பார்க்கலாம். ஏய் சிக்கி, இப்போவாவது ஆரம்பிக்கலாம். நீ கேட்ட மாதிரி எல்லாத்தையுமே நாங்க கொண்டு வந்துட்டோம் பாரு. ஆமாண்டா, என் வயிறு வேற இப்ப ரொம்ப கிள்ளுதுடா. ஓகே ஓகே, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் சொன்ன மாதிரியே உங்க 2 பேருக்கு நான் சமைச்சு கொடுக்கறேன். இங்க பாருங்க, இப்ப சமையல் ஆரம்பிக்கலாமா? சீக்கிரமா ஆரம்பிடா. அட்டகாசமான டைமிங்கடா. ஏ கரடிக்கடா, வெளியே வாங்கடா. வெளியே வாங்கடா, இல்லனா நான் உள்ள வந்துருக்கேன்டா. லோகர் வெக்கா. ஆமாண்டா, அவனேதான். ஓ வந்துட்டீங்களாடா, உங்களை பழி வாங்க வந்திருக்கேன்டா. அப்படியா? சரி, அதுக்கு நீ என்ன பண்ண போற? நானும் அதை தாண்டா கேட்கலான்னு இருந்தேன். என்ன பண்ண போறேன்னு கொஞ்சம் சொல்றியா? உங்களுக்கு ரொம்ப தாண்டா தைரியம், என்னைய கலாக்கிறீங்களா? அடடாய். இந்தாங்க வச்சுக்கோங்க. இதை வெட்டுவோம் வெட்டுவோம். அருமையா நான் உனக்கு கொஞ்சம் கொடுத்துருப்பேன், மிச்சது இல்லையே. இப்போ வந்து என்ன வெறுப்பேத்தலடா நீ. என்னைய பார்க்க விட்டு திக்கிறீங்கடா. காலையில உங்களுக்கு பேதி தாண்டா போவோம்.